பிரார்த்தனை பற்றி சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் ஆன் பிரேயர். சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை கூறினார், எந்த ஒரு பிரார்த்தனையும் விட கால்பந்தை உதைப்பது உங்களை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக அழைத்து செல்லும். இது உண்மைதான். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக ஈடுபடாதவரை நீங்கள் கால்பந்து விளையாட முடியாது. இதில் தனிப்பட்ட நோக்கம் எதுவும் இல்லை, ஈடுபாடு மட்டுமே. உங்களால் என்ன செய்ய முடியும் மற்றும் செய்ய முடியாது என்பது ஏற்கனவே கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நீங்கள் பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றுள்ளீர்கள். இப்போது இது ஈடுபாட்டு பற்றிய ஒரு கேள்வி மட்டுமே, எந்த நோக்கமும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் ஒருமுறை கூறினார், எந்த ஒரு பிரார்த்தனையும் விட கால்பந்தை உதைப்பது உங்களை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக அழைத்து செல்லும். பிரார்த்தனையில் சிறிது நேரம் கழித்து நீங்கள் பல காரியங்களை செய்யும்போதே நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், நீங்கள் விரும்பியதை செய்யலாம். இந்தியாவில் அவர்கள் பிரார்த்தனைகளை மிகவும் சிக்கலானதாக ஆக்கினர். வெறும் வார்மொழியாக அல்ல, நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பிரார்த்தனையை சொல்லும் வணிகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். மக்கள் என்ன செய்வார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும். அதனால் அவர்கள் பிரார்த்தனை மிகவும் சிக்கலானதாக ஆக்கினர். நீங்கள் நினைவில் வைத்து சரியாக செயல்பட வேண்டும், இல்லையென்றால் அது அவச்செயல். அந்த அளவு சிக்கலானதாக இருக்கும்போது நீங்கள் பிரார்த்தனையின் போது வேறு ஏதாவது செய்ய முடியாது. எனவே அந்த வகையில் ஒரு கால்பந்து விளையாட்டு உங்களை ஈடுபாட்டின் நிலைக்கு அழைத்து செல்கிறது. அங்கு நீங்கள் வேறு எதையும் செய்ய முடியாது. வேறு எதையாவது செய்வது முற்றிலும் இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் உங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது. இதில் அதிக ஈடுபாடு உள்ளது. ஒரு கால்பந்து விளையாட்டில் உங்கள் கால்களை ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் ஸ்கேல்பல் என்ற ஒரு வகையான கத்தி போல பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஈடுபாட்டை கோரும் விளையாட்டாகும். ஏனென்றால் நீங்கள் பந்தை கையாடும் கைகளும் முழு வேகத்தில் உங்களைக் கொண்டு செல்லும் கால்களும் ஒரே மாதிரியானவை. மேலும் நீங்கள் விளையாடும்போது நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சியும் தடுக்க தங்களால் செய்ய முடியும் அனைத்தையும் செய்யும் அந்த 10 நபர்களை தவிர்க்க வேண்டும். நீங்கள் மக்களை ஏமாற்ற வேண்டும், நீங்கள் பந்தை எடுக்க வேண்டும், நீங்கள் முழு வேகத்தில் ஓட வேண்டும். உங்கள் கால்கள் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரின் ஸ்கேல்பல் போல திறமையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேகத்தில் அந்த செயலில் பந்தை இயக்குவதற்கு அபாரமான திறமை தேவைப்படுகிறது. இது நீங்கள் ஏறத்தாழ மனதளவை கடந்து இருக்கும் நிலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஈடுபாட்டை குறிக்கிறது. முழு ஈடுபாட்டுடன் நீங்கள் எதையாவது செய்தால் நீங்கள் அங்கே செயல் மட்டுமே இருப்பதை பார்க்கலாம், மனம் வேறு எங்கோ உள்ளது. எனவே ஒரு கால்பந்து விளையாட்டில் வீரர்கள் அந்த வகையான நிலையை அடிக்கடி அடைகிறார்கள். ஏனென்றால் அது ஒன்றில் மட்டுமே உள்ளது. தீவிரமாக ஒன்று விளையாடப்படும்போது அதுவரை பாதி உலகையே ஆட்கொண்டதற்கு அதுவே காரணம். ஒரு குறிப்பிட்ட வகையான ஆழ்நிலை அது என்பது உண்மையில் ஆன்மீகம் கடந்து போதல் இல்லை, ஆனால் ஒருவருடைய வரம்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு குறிப்பிட்ட போக்கு மற்ற அனைவருக்கும் தீயாய் பரவுகிறது.